ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த கடையை பற்றி பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இவன் லூஸ் மாதிரி ஒன்று வளருவான்ல, அதை வளர சொல்லிடலாம். வளருப்பா, அதோட அரும்பு உனக்கு தெரியல. பிரின்செப்ஸ் அலிசி டிலுவியம் கஸ்டர் வேட்டோர்ஸ். இது என்ன லாங்குவேஜ்ன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த vlog எதை பற்றி அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாண்ட்விச் சாப்பிட்றது, பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது, ஷேக் குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கடை தான். நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து ஜாலியாக சில் பண்ணுறதுக்காக ஒரு கடை. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வெளியே உட்காந்து டீ காஃபி குடிக்கிறது தான் குடிக்கலாம். அப்படி இல்லைனா உள்ளே போய் ஷேக்கு, இல்லைனா வந்து பீஸா, இல்லைனா பர்கர் சாப்பிட்றதுனா உள்ளே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த டீ காஃபி இந்த லவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வெளியிலே ஒரு சின்ன செட்டப் மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே காஃபி மட்டும் குடிக்கணும்னா உள்ளே போய் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே காஃபி குடிச்சிட்டு நீங்கள் இப்படியே கிளம்பிக்கலாம். சாப்பிட்ணுன்னா நீங்கள் உள்ளே போய் சாப்பிட்லாம். ஸோ இந்த கடை பேர் என்னன்னா ஈட் அண்ட் ட்ரிங்க். இதுதான் இந்த கடையோட பேர். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா போரூர் சிக்னல்லேருந்து ஐயப்பந்தாங்கல் சிக்னலுக்கு போகிற வழியில் நடுவில் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கடை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே ஒரு போரூர் லேக் இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஷாப்போட லொகேஷன் மேப் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் இருக்குது. ஒரு 100 ஒரு 150 இந்த ரேஞ்சில் தான் எல்லா டிஷ்ஷும் இருக்குது. இங்கே என்னென்ன டிஷ்லாம் இருக்குது, என்னென்னலாம் யூனிக்காக இருக்குது, என்னென்னலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் போய் சாப்பிட்டு சொல்கிறோம். இங்கே வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க. அதாவது வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ் கூட இருந்தீங்க அப்படின்னா இவங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் சொன்ன மாதிரி இப்போ உள்ளே போயிட்டு என்ன டிஷ்ஷஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே பேசுகிற மாதிரி நம்ம ஈட் அண்ட் ட்ரிங்க்குள்ளே வந்தாச்சு. என்னென்ன டிஷ்ஷு நம்ம சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே இப்போ டேபிளில் வந்துச்சு. ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ சொன்ன மாதிரி இவர் வந்து வெஜ்ஜு டேஸ்ட் பண்ணி சொல்லுவார், நான் நான்வெஜ். நீ என்ன பண்ண போகிறேன்? நான் வந்து மிக்ஸ்டு நியூட்ரல் ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான்வெஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான்வெஜ் டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னா சிக்கன் நகட்ஸ் பீஸா சாண்ட்விச். ஸோ இதில் வந்து நக்கட்ஸ் வச்சு பீட்ஸா மாதிரி செஞ்சுருக்காங்க. இதை வந்து இதுக்கு வந்து மயோனைஸ்லாம் கொடுத்துருக்காங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது எப்படி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பார்க்கலாம். நல்லாயிருக்கு. உள்ள நகட்ஸ் வச்சுருக்காங்க, டொமேட்டோ, குக்கும்பர், கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே போட்டிருக்காங்க. அது இந்த மையா தான் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க சைடில் சாப்பிட்றது. நம்ம பரோட்டா தனியாக சாப்பிட்ருக்கோம், சாண்ட்விச் தனியாக சாப்பிட்ருக்கோம். பரோட்டாவும் சாண்ட்விச் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் இருக்குது, அதுதான் இந்த வந்து பரோட்டா பன்னீர் சாண்ட்விச். அதான் நம்ம சாப்பிட போகிறோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பரோட்டா, பன்னீர், அதுக்கப்புறம் ஆனியன், மயனீஸு, இந்த மாதிரி இதில் சாஸ்லாம் வச்சுருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். பரோட்டாவோட சாண்ட்விச் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம். அந்த பன்னீரை வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க. அது மேலே ஒரு மசாலா தேய்ச்சி அதை வந்து கிரில் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பன்னீர் டேஸ்ட்டு. அதுவே இந்த பரோட்டாவோட சாப்பிடும்போது வந்து இன்னும் அது ஒரு வேறு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா பன்னீர் சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவருக்கு இப்போ வந்து நான்வெஜ்ஜில் ஒரு டிஷ் வந்து பிரகாஷ் டேஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ ஒரு வெஜ்ஜு பார்த்தோம், அடுத்து நான்வெஜ்ஜு. ஸோ அதே பரோட்டா சாண்ட்விச் இப்போ ஒன்று பார்த்தீங்க, அதிலே வந்து பரோட்டா ரோல். ஸோ இது வந்து சிக்கன் டிக்கா பரோட்டா ரோல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து இப்போ அந்த சாண்ட்விச்சில் வந்து உங்களுக்கு பேஸ் வந்து இப்போ ஃப்ளாட்டாக இருந்துச்சு, இது நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பரோட்டா ரோல் பண்ணி உள்ளே வந்து அந்த சிக்கன் டிக்கா ஸ்டஃப் பண்ணி வழக்கமாக யூஸ் பண்ணுற வெஜ்ஜீஸ்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வித் மயோனஸ். நல்லாயிருக்கும். இது எல்லாமே தெரியும். அந்த பரோட்டாவோட டேஸ்ட்டும் தெரியுது, உள்ளே இருக்க சிக்கன் டிக்கா நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆகிருக்குது, அதுமாரி இருக்குது. இதுவும் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். இது யூஸ்வலாக பரோட்டா வந்து தனியாக பார்த்துருப்பீங்க, இந்த ரோல் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விட்சு பேட்ரு பிளேஸில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. புது ட்ரை நல்லா இருக்கு ஆக்சுவலாக பார்க்குறது. அடுத்து நம்ம இப்போ என்ன ட்ரை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் பாப். கரெக்டாக பாப், அதாவது இது வந்து ஒரு வெஜ் டிஷ்ஷு. பொட்டேட்டோ சீஸை வந்து இது பண்ணி அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அதை வந்து ஃப்ரை பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுக்குறது தான் இந்த டிஷ்ஷு. இப்போ டேஸ்ட் பண்ணிவிடும் வித் மயோ அண்டு சாஸ். இது வந்து காரமெல்லாம் இல்லை, ஒரு நியூட்ரல் டேஸ்ட் இருக்குது. உள்ள சீஸு, அப்புறம் இந்த பொட்டேட்டோ,
இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மைனஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்குது. உள்ளதை போட்டுருக்கேன் க்ரீன் ரைஸ் இதுன்னு இந்த இதுவா பச்சை பச்சை கலரில் இருக்கு. ஸோ பாருங்கள் உள்ளே ஸ்மாஷ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அவர் ட்ரை பண்ணிட்டாரு. இப்போ வந்து வெஜிடபிளில் வந்து ஒரு டிஷ் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து பேர் என்ன பன்னீர் கிளப் சாண்ட்விச். கரெக்டாக சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. இப்போ வந்து இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 லேயர் சாண்ட்விட்சு. ஒன்றுத்தில் வந்து ஃபுல்லாக கோஸ், அப்புறமா வந்து குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, அப்புறமா வந்து இதில் வந்து பன்னீர் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 4 டெலிஷியஸ் ஃப்ளேவர் இருக்குது இதில். பயங்கரமான விளாகராக இருப்பாரோ. படிச்சுட்டு வந்திருக்காரு. இது வந்து கழிச்சு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. எப்பவுமே பொறுமைப்பா, பொறுமை. வாய்க்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே தள்ள வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது இது இந்த 4 லேயர். அதே மாதிரி தான் அந்த வெஜிடபிள்ஸோட ரா டேஸ்ட் இருக்குது. எதுவுமே எந்த வெஜிடபிள்ஸும் இவங்க வந்து எதுவுமே பாயில் பண்ணுறதில்ல, எதுவுமே அப்படியே ஃபில் பண்ணி தராங்க. பன்னீர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பயங்கர சாஃப்டாக இருக்குது. அப்புறமா வந்து அந்த சிக்கன் 65 மசாலா போட்டு அந்த டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து நான்வெஜ் லவர்ஸ்க்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். 4 ஃப்ளேவர் இருக்குது ஒரு சாண்ட்விச். இது எல்லாருமே ட்ரை பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எக் டீப் பன். நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இது உள்ள நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பன் இருக்குது, அது உள்ளே வந்து ஒரு எக்கு வந்து அப்படியே முழுசாக பாயில் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. மைனஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க. என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். எக் வந்து ஃபுல் எக் அப்படியே இருக்குது உள்ளே, அப்படியே கட் பண்ணி அப்படியே உள்ளே வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் மயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது. அந்த பண்ணு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த பண்ணோட உள்ளே வந்து எக் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம இந்த வெஜ் பப்ஸு அந்த மாதிரி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பன்னில் எக் வச்சு அதில் கொஞ்சம் மயம் ஆட் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் பன் பப்ஸ். நம்ம எந்த ஒரு கடைக்கு போனாலும் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து தனியாக ஆர்டர் பண்ணுவோம், கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சைடில் மெயின் டிஷ் சாப்பிட்டு சாப்பிடுவோன்ட்டு. ஆனால் இங்கே எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கிளப் சாண்ட்விச் அப்படி இல்லைன்னா வந்து பரோட்டா சாண்ட்விச் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது கூட வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அவங்களே கொஞ்சம் கொடுத்துட்றாங்க. ஆமாம், அது வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அது நைட்டில் ஸ்நாக் மாதிரி அதுவும் சாப்பிடலாம். எஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஈட் அண்ட் ட்ரிங்கில் என்ன சொன்னாங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ஃபேமஸ், இதோட ஸ்பெஷல் அப்படின்னாங்க. நான் நார்மல் பிரெட் ஆம்லெட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இல்லை, இதோட ஈட் அண்ட் ட்ரிங்கோட ஸ்பெஷல் பிரெட் ஆம்லெட் இது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் ஆம்லெட்டுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்பு, தந்தூரி மைனஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஷ் வாங்கினாலுமே இந்த 3 சாஸுமே அவங்க வச்சு கொடுக்குறாங்க. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம வாங்குற பிரெட் ஆம்லெட் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் சட்னி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெட் கலர் ஃப்ளேவர் சட்னி வந்து இதில் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா இங்கே ஈட் அண்ட் ட்ரிங்கோட ஸ்பெஷல் மசாலா போட்டு செஞ்ச ஒரு ஐட்டம் தான் வந்து இது உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சாஸ் இல்லை சட்னி என்னன்னு சொல்லிக்கலாம். இது வந்து இங்கே வந்து ரொம்ப அதிகமாக மூவ் ஆகிற ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு பிரெட் ஆம்லெட் ஐட்டம் ரொம்ப மூவ் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. இதை வந்து டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணலாமே. நல்லா சாஃப்டான ப்ரெட்டு, சாஃப்டாக ஆம்லெட்டு, உள்ளே அந்த மசாலா இருக்குது. இதை வந்து சாஸெல்லாம் எதுவும் தொடாமல் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி உள்ள சாஸ் டேஸ்ட்டு. நல்லாயிருக்கு. உள்ளே அந்த ஜிஞ்சர் கார்லிக் இருக்குல்ல, ஜிஞ்சர் கார்லிக் டேஸ்ட் தெரியுது அந்த மசாலாவில். அதெல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸாகவும் இருக்குது. அந்த சாஸ் ஒரு ஸ்வீட்னஸ் இதில் இருக்குது. நல்லா இருக்குது. ட்ரிங்க்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து ஈட் முடிச்சாச்சு. இப்போ ட்ரிங்க் பண்ணுறோம். ஸோ ட்ரிங்க் இருக்குது. என்ன ட்ரிங்க் இருக்குது அப்படின்றத நான் ஓனாக டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈட் அண்ட் ட்ரிங்கோட ஸ்பெஷலு. இது சாக்லேட் ஃபட்ஜ், இது டெண்டர் மில்க் ஷேக், இது ஓரியோ காஃபி. ஓகே, ஸோ இப்போ வந்து ஈட் அண்ட் ட்ரிங்கோட ஸ்பெஷல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இது குஸ்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐஸ்கிரீம் போட்டுக்கிறாங்க. இதில் வந்து என்ன டேஸ்ட் இருக்குன்னு நம்ம குத்தி சொல்ல முடியாது, அதனால் முன்னாடியே கேட்டேன். இதில் என்ன போட்டுக்கிறாங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து அரைச்சி போட்டிருக்காங்க, நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து தேவையான அளவு ஸ்ட்ராபெரி தேவையான அளவு அந்த மாதிரி சொல்கிறோம். ஸ்கூப், வெண்ணிலா ஸ்கூப் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஈட் அண்ட் ட்ரிங்கோட ஸ்பெஷலு. இது அடியில் வந்து நிறைய நட்ஸு, அப்புறம் இந்த சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க, டேட்ஸு. இது வந்து இந்த சாக்லேட் ஃபட்ஜ். இதை வந்து முத்து டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல போகிறோம். பாருங்க. இது வந்து சாக்லேட் ஃபட்ஜ். இதில் வந்து சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து 5 டிஃப்ரெண்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறமா சொல்லு பாதாம், அப்புறமா கேஷ்யூ, அப்புறமா வந்து இது ட்ரை கிரேப்ஸு, அப்புறமா வந்து சொல்லு பிஸ்தா, அப்புறமா வந்து ஐஸ்கிரீம். தெரியல, சஸ்பென்ஸாக இருக்குது அது.
எப்படி இருக்கு மிஸ்டர் உத்தமவாணன்? அது ஆஸ் யூஷுவல் வந்து சாக்லேட் லவர்ஸ்க்கு இது எல்லாமே பிடிக்கும். சாக்லேட் சாப்பிட்றது. நீங்கள் எந்த லவர்? சாக்லேட் லவர். நம்ம அடுத்து வந்து இது பேர் ஓரியோ காஃபி, அதாவது ஓரியோ பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் அப்படியே உடச்சி போட்டு காஃபி ஃப்ளேவரில் வந்து ஒரு ஷேக் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்கிறேன். இதில் ஓரியோ ஃப்ளேவரும் காஃபி ஃப்ளேவரும் ரெண்டுமே நல்லா தெரியுது. காஃபி வந்து லைட்டாக ஓரியோ ஃப்ளேவர் வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் குடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. ஓரியோ பிஸ்கெட் தனியாக பிடிக்கிறவங்களும் இருக்கும், காஃபி பிடிக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு. நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஃபைனலாக நம்ம இது ஆர்டர் பண்ணது டெண்டர் கோகோனட் ஸ்பெஷல். ஸோ இதோடது இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெண்டர் கோகோனட்டு நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம், இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னாங்க. நல்லா இருக்குது. இளநீ வாசம் தெரியுது, இளநீ டேஸ்ட் இருக்குது. இளநீ இருந்தால் இளநீ வாசம் தான் தெரியும். அதாவது இளநியோட வாசம் அதிகமாக இருக்குது. அந்த மில்க் கலந்துருக்காங்க. மில்க் பால், அவ்வளோது கோகோனட் தண்ணி, அதுக்கப்புறம் உள்ள ஏதோ ஃப்ரூட்ஸ் மாதிரி அந்த இது அந்த இளநியோட அந்த வழுக்க இளநீ சொல்லுவாங்கல்ல, அந்த இது அந்த தண்ணி மில்க்கு அந்த கேஷ்யூ போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு ஈட் அண்ட் ட்ரிங்கில் நம்ம ஈட்டும் பண்ணியாச்சு, ட்ரிங்கும் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அண்ட் இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த இடத்தோட வந்து மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ரஃபாக சொல்லணும் ஐயப்பதாங்கல். அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து யூனிக்கான ட்ரெஸ்ஸஸ் தான். இது நீ வந்தீங்கன்னா கண்டிப்பாக எது ட்ரை பண்ணணும்னா இந்த இது ட்ரை பண்ணுங்கள். இது 4மே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இருக்கிற ட்ரிங்க்ஸ்லேருந்து யூனிக்கானது தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆர்டர் பண்ண 4மே சூப்பராக இருக்குது. சாக்லேட் ஃபட்ஜ் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாக்லேட் ஃபட்ஜ். ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதெல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஷாப்போட கான்செப்ட் எப்படி இருந்துச்சு, என்ன வந்துச்சு, எந்த மாதிரி ஐடியா வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஸோ உங்கள் பேர்? நிஷான். ஓகே. ஸோ ப்ரோ, இந்த ஈட் அண்ட் ட்ரிங்க் அப்படின்ற ஷாப்போட கான்செப்ட் எப்படி வந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த மாதிரி? இது வந்து கரெக்டாக வந்து 10 இயர்ஸ் மேலே ஆச்சு. 10 இயர்ஸ். ஓகே. ஆனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலே ஆச்சு. ஓகே. சப்போஸ் இங்கே சென்னையில் ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. ஓகே. மீதியெல்லாம் வந்து பெங்களூரில், ஓகே, கேரளாலெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் தான் ஒரிஜினல். இப்போ இதோட ஹெட் வந்து ஒரு மலையாளி. ஹெட் வந்து மலையாளி. ஓகே. அவங்க வந்து பெங்களூரில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அவங்க பெங்களூரில் இருக்காங்க. இப்போ கேரளாவில் பிரான்ச், இங்கே சென்னையில் வந்து இதான் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது ஐடியா எப்படி வந்துச்சு? இது இங்கே இருக்கிற யூனிக்னஸ் என்ன இருக்குது இந்த டிஷ்ஷில்? வந்து நான் நிறைய இது டேஸ்ட் பண்ணேன். அண்ட் அந்த பரோட்டா ரோல் அப்படின்றது எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க, ஒரு நியூவாக இருந்தது. அண்ட் அந்த ஜூஸ் ஒன்று, இந்த ஷேக் ஒன்று கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த ஷேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் மோஸ்ட்டாக வந்து அந்த சாக்லேட் ஃபட்ஜ் கொடுத்துருந்தீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியா வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணதை எப்படி, அந்த மாதிரி ஏதாவது? அது வந்து நம்மக்கிட்ட இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டிஷ் இருக்குது. ஓகே. அந்த டெண்டர் கோகோனட் சொல்லல, அதுதான் இப்போ வந்து ஒரு 1 மந்த் கிட்ட தான் ஆயிடுச்சு. சப்போஸ் பரவாயில்ல, நல்லா மூவிங் தான். அது ஓகே, பெஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தான் இருக்குது இப்போ டெண்டர் கோகோனட். ஓகே. அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அண்ட் இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது, யூனிக்காக இருக்குன்ற அப்படியே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ வெரி மச் அண்ட் see you again. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. அண்ட் நெக்ஸ்ட் vlogல இதே மாதிரி குரூப்பாக வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது டேஸ்டி ட்ராவலர்ஸ்.